இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இந்த டாஸ்மாக் நிறுவனம் இருக்கு இல்லையா, அதில் வந்து பெரிய அளவில் தவறு நடக்குது அப்படிங்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 100% சேல் போகுதுன்னு வச்சுங்க. அதுக்கு கலால் வரின்னு ஒன்று வசூல் பண்ணுவாங்க தமிழ்நாடு அரசு. அதில் வந்து கிட்டத்தட்ட 40-50 கோடி வந்து அரசாங்கத்துக்கு வருவாய் வரும். அதெல்லாம் வந்து மக்கள் சார்ந்த திட்டங்களுக்கு அதை உபயோகப்படுத்துவாங்க. ஆனால் இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் விலையை ஏற்றிருக்காங்க. ஆனால் வந்து அந்த 100% பில் போட்டிருக்காங்களா, அதாவது கலால் வரி கட்டியிருக்காங்களா அப்படின்னு சொன்னால், கலால் வரி கட்டாமலேயே வெளியில் விற்கப்படுவதாக ஒரு தகவல் இருக்கு. அதனால வந்து இந்த ரைடு நடக்கிறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப திரும்ப மீண்டும் வந்து பிஜேபியோட கூட்டணின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க நிலைப்பாடு? எங்க நிலைப்பாடை இன்னைக்கு கேட்டீங்கன்னா நான் எப்படி சொல்ல முடியும்? தேர்தல் சமயத்துல தான் நிலைப்பாடு. ஆட்சி இப்போ போற கட்டத்துக்கு வந்துருச்சு. நீங்க நடத்துற தமிழ்நாடு அரசு நடத்துற 36 மருத்துவக் கல்லூரியில ஏன் நீங்க வந்து ஆசிரியர்கள் நியமனம் செய்யல? அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி அதுங்க கத்துக்கிட்டு இருக்கோம்? இதெல்லாம் யோசிக்க வேணாம். முதலமைச்சர் அடுக்குமொழியில பேசினா மட்டும் போராது, விஷயம் இருக்கணும். அரசாங்கம் வந்து மக்கள் வந்து உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்துட்டாங்கன்னா, நீங்க வண்டியில உட்காந்தீங்கன்னா நீங்க 300 மைல் ஸ்பீட்ல போகலான்னு நினைக்க கூடாது. எது அடிப்படை தேவையோ அதெல்லாம் நீங்க ஒழுங்கா செய்யணும். அதுல நீங்க தவறிக்கிட்டு இருக்கீங்கன்னு நானும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க திருந்தின பாடாவும் இல்லை. இதை தமிழ்நாட்டு மக்கள் வந்து திருத்திடுவாங்க. 26ல திருத்திடுவாங்க நிச்சயமா. இதுதான் நடக்கும். மேடம், இப்ப நம்ம ஆட்சின்னு சொல்றீங்களா மேடம்? இப்ப கட்சி ஒன்றிணையத்துக்கு வாய்ப்பு உண்டா மேடம்? நான் சொல்றேன், அம்மாவுடைய ஆட்சியை அமைப்பேன் நிச்சயம். இந்த தவறுகள்லாம் நடந்திருக்குல்ல, அதையும் நாங்கள் இருப்போம். அப்ப நீங்க எல்லாருமே ஒன்றிணையத்துக்கு வாய்ப்பு சொல்லாம நான் செய்ய